ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். மேங்கோ புட்டிங். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேங்கோ கட் பண்ணது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்வீட் சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நான் சுகர் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக இருந்தேன்னா சுகர் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துலேக்கு நம்ம அரைச்சி வச்சா இப்போ மாம்பழ பேஸ்ட்டு இந்த பாத்திரத்துலேக்கு மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சா கஸ்டர்ட் மில்க்கும் இதோட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அடுப்பில் வச்சுன்னா சீக்கிரமாக கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கிறதுக்காக தான் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது இப்போ ஹீட் பண்ண போகிறோம். இதுக்காக அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சீக்கிரமாக அது திக்காகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக ஒரு பபிள் வந்தாலே போதும், ஒரு கொதி வந்தாலே இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வேக வச்ச மாம்பழ பியூரி இப்போ நல்லா சூடாக ஆறட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வெளியில் வச்சாலே போதும். இல்லை சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. சூடான பிறகு வச்சுருங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இப்போது நல்லா சூடாறிடுச்சு. இப்போ மாம்பழ புட்டிங் இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு திருப்பி போட்டு 2 தட்டு தட்டுனா அழகாக விழுந்துடும். நம்மளோட டேஸ்டியான ஜெல்லி டைப்பில் வெந்திருக்கு இந்த மாம்பழ புட்டிங்க. நீங்கள் தேவைப்பட்டனா டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் இது. இந்த மாம்பழ சீசனில் கிடைக்கனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்யணும் மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.